மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார் மீது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட கொள்கை மீதே. திமுகவோட கொள்கை என்ன? ராமசாமி அவர்களை புகழ்ந்து தள்ளுவது, கருணாநிதி அவர்களை புகழ்ந்து தள்ளுவது, அண்ணா அவர்களை புகழ்ந்து தள்ளுவது. அப்பப்போ இந்த சமூக நீதி, சமத்துவம், பெண்ணியம் இப்படிங்கிற ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு கொள்கைகளை தான் பேசுவது. ஸோ இந்த கொள்கைகளை விட்டுட்டு நேரடியாக எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவினர் தான். திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏ, மாவட்ட தலைவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ராமர் பக்தர்கள். இரவு நேரத்தில் தான் கோவிலுக்கு போவாங்க. ஏன்னா பகல் நேரத்தில் போனால் ஃபோட்டோ பிடிச்சி போட்டுருவாங்கல்ல, அப்படியே திமுக விவகாரம் படுற பகுத்தறிவு பேசிவிட்டு இவன் மாதிரி கோவிலுக்கு போகிறான்டா அப்படின்னு பேசிடுவாங்கல்ல. இதை தடுப்பதற்காக இரவு நேரத்தில் கோவில் போறவங்க, மறைமுகமா ராமர் கோவில் கட்டுவதற்கு நிதியும் கொடுத்தவர்கள் நல்ல பயங்கரமான பக்தியாளர்கள் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஜகத் ரட்சகன் அவர்களுடைய அவங்க மகளுடைய திருமண அழைப்பதில் பார்த்தீங்கன்னா வைங்களேன், ராமர் படத்தை போட்டு சும்மா பகிரங்கமான ஒரு இன்விடேஷனை கொடுத்துருப்பாங்க. அனைவருமே இறைவன் பக்தர்கள் தான், இன்க்ளூடிங் ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் அவர்களுடைய தொண்டர்களை மட்டும் எப்படி வைத்திருப்பார்கள் என்றால், கடவுளை வணங்கக்கூடாது, புனிதத்தன்மையான இருக்கக்கூடிய ஆன்மீகம், இந்த மாதிரி ஒரு அறிவு ஆற்றல் மிக்க ஒரு எந்த ஒரு விஷயங்களையும் நமது தொண்டர்கள் எட்டி பிடித்து விடக்கூடாது. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் குப்பை நாத்தத்திற்குள்ளே வாழ வேண்டும். அதற்காக அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னவென்றால், நாத்திகம், மாட்டுக்கறி அப்படிங்கிற இந்த பெரியாரிசம் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான கொள்கைகள் மட்டுமே அவர்கள் சூழ்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை எட்டி பார்க்க மாட்டார்கள். ஆன்மீகத்தை எட்டி பார்த்து விட்டால் என்னவாகும்? அவர்களுக்கு அறிவு கண் திறந்துவிடும். அறிவு கண் திறந்துவிட்டால் அவர்கள் சுயமாக யோசித்து விடுவார்கள். சுயமாக யோசிக்க ஆரம்பித்தால் உதயநிதி ஸ்டாலினுடைய கதி என்னாகும்? இதில் தாங்க ஒரு மிகப்பெரிய திமுகக்குள்ள ஒரு சூழ்ச்சியே இருக்குது. அவர்களை பின்பற்றுவர்களை பார்த்தீங்கன்னா எப்பவுமே முட்டாளாக தான் வச்சுருப்பாங்க. அறிவாளியாக இருந்தாங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்டும் போட்டியாக இருந்தார். யோசிச்சு பார்த்துருப்பீங்க. உதயநிதி ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது, செந்தில் பாலாஜி தான் அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும், திமுகவுடைய எக்நாத் ஷெண்டே செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். நல்லா பாருங்க, பொன்முடி அவர்களுக்கும் இடி ரைடு வந்துச்சு, செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இடி ரைடு வந்துச்சு. ஆனால் பொன்முடி அவர்களுக்கு ஒரே நாள் பிரச்சனை முடிஞ்சது. செந்தில் பாலாஜி அவர்கள் போய் ஒரு வருஷமாகியும் இன்னும் வெளிவரல. இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நீதிமன்றம் போயிருக்கிறார். அவங்களுக்கு போட்டியாளர்களாக இருந்தாங்கன்னா, உயிர் தோழனாக இருந்தாலும் கூட அவங்க ஆபத்தில் இருந்தாலோ காப்பாற்ற மாட்டார்கள். இல்லை இவங்களே பிடிச்ச ஆபத்தில் தள்ளி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இது. அதனால தான் திமுக இருக்கக்கூடிய கொத்தடிமைகளை ஆன்மீகத்தை எட்டி பார்க்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க. அது போகட்டும். அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்? ராமசாமி, அண்ணா, பீம், அதாவது அம்பேத்கர், பெரியார் இதுங்கெல்லாம் முன்னாடியே ராம் ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு இந்தியாவில். ராமர் ஆட்சி காலகட்டத்தில் சமத்துவம், சமூக நீதி அப்படிங்கிறது பயங்கரமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டுள்ளது. யாரும் தாழ்த்தப்படவில்லை, யாரும் வன்முறைக்கு ஆளாக்கப்படவில்லை. ராம் ராஜ்யம் அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்த ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னார். கலைஞரோ, பெரியாரோ, அம்பேத்கரோ இவர்களெல்லாம் முன்னாடியே அவர் சமூக நீதியை நிலைநாட்டினவர் அப்படிங்கிறத ராமரை பற்றி மிக பெருமையாக பேசியிருந்தார். இதை கேட்டு திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கொத்தடிமைகளுக்கும் அப்படியே வயிறெறிஞ்சு போயிருச்சு. அது எப்படி எங்களுடைய கடவுள் உதயநிதி ஸ்டாலின் வணங்கக்கூடிய கடவுள் பெரியார் அவர்களை நீங்கள் பெரியாரை விட ராமர் என்ன உசந்தவரா? அவர் எதுக்கு நீங்கள் அவரை பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு ரகுபதியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? நான் அன்றைக்கி முன்னாடி சொன்ன மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய மேல்மட்டவர்கள் பல பேர் ராமரை வணங்குறவங்க, இன்க்ளூடிங் சேகர் பாபு. மழை பெய்யுந்துச்சுல, வெள்ளம் வந்துச்சு சென்னையில். அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொன்னார்? சேகர் பாபு, சென்னையில் மழை வெள்ளத்தில் தவிக்கக்கூடிய மக்களை ராமர் போல ஸ்டாலின் காப்பாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உவமைக்கு கூட ராமர் தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவிற்கு மனதிலும் அவருடைய உள்ளத்திலும் ராமர் நீங்கா இடம் பிடித்துள்ளார். ஆனால் இருந்தும் ராமரை எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு பிஜேபி எதிர்ப்பதற்காக இப்படி ஒரு வாய்ப்பேச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் உண்மையான ஆன்மீகவாதி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான விஷயம்.